டிஎன்பிஎஸ்சி ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் உருவாவதற்கான ஒரு நிலைமையை கொண்டு வந்துள்ளது. அது என்ன? ஐயா வைகுண்டர் முடிவெட்டும் பெருமாளா? அகில இந்திய தமிழர் கழகம் முத்துக்குமார் கண்டனம். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டரை பற்றி அவமதிப்பு கேள்வியாக தமிழக தென் மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலும் உள்ள ஐயாவளி மக்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் மனவேதனையில் கொதித்து போய் உள்ளனர். ஐயா வைகுண்டரை இவ்வளவு கேவலமாக சித்தரித்து விட்டார்களே. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இருந்து பிரிந்து தமிழ்நாட்டோடு சேராமல் கேரளாவோடே இருந்திருக்கலாம். கேரள அரசே ஐயா வைகுண்டர் மீது நல்ல பற்றுதலும் நல்ல மரியாதையும் வைத்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் இறைவன் அவதாரம் செய்துள்ள ஐயா வைகுண்டரை அவமதிக்கும் செயல் தமிழகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது பெரும் வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்று ஐயாவளி தலைமைப்பதி பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். இந்த பேச்சு ஐயாவளி மக்களையும் இலக்கிய ஆர்வலர்களையும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திசை திருப்ப வைத்துள்ளது. அப்படி என்னதான் நடந்தது? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த டிஎன்பிஎஸ்சி இளநிலை பணியாளர்களுக்கான தேர்வினை சில நாட்களுக்கு முன்னால், அதாவது 31/8/2025 அன்று நடத்தியிருந்தது. ஐயா வைகுண்டரின் மறுபெயர் முடிசூடும் பெருமாளா, முத்துக்குட்டியா என்பது போன்ற கேள்வி பதில் அமைந்திருந்தது. இதனை ஆங்கிலத்தில் தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று மொழிபெயர்த்துள்ளார்கள். இதுதான் ஐயாவளி மக்களை வேதனைக்கு உட்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அகில இந்திய தமிழர் கழக நிறுவனர் தலைவர் தனது கண்டனத்தை அறிவித்துள்ளார். ஐயா வைகுண்டரை பற்றி அடிப்படை அறிவில்லாத அதிகாரிகளும் மொழிபெயர்ப்பாளர்களுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஒருவருடைய பெயர் அல்லது ஊர் என்றால் அதை மாற்று மொழியில் எழுதும்போது அப்படியே எழுத வேண்டும் என்பதை தெரியாத அடிப்படை கல்வி அறிவு இல்லாதவர்கள் அரசாங்க வேலையில் பணிபுரிகின்றனர். எவ்வளவு அறிவு கூர்மை! என்னே அவரது பொது அறிவு, கல்வி அறிவு, அடிப்படை சிந்தனை இல்லாதவர்கள் தான் வினாத்தாள் தயாரித்திருக்க வேண்டும். அடிப்படை அறிவில்லாதவர்களும் ஐயா வைகுண்டரை பற்றிய சரித்திர அறிவும் இல்லாதவர் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள் தயாரித்துள்ளனர். இவர்களுக்கு ஐயா வைகுண்டரை பற்றி முழு விவரம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பணியாளர் திறமையை பார்க்கும்போது அரசின் திறமையும் சற்று வெளிப்படுகிறது. இதனை பற்றிய அடிப்படை சிந்தனை இல்லாதவர்கள்தான் வினாத்தாள் தயாரித்திருக்க வேண்டும். ஐயா வைகுண்டரின் அபிமான ஐயாவளி மக்கள் தமிழகத்தில் மட்டுமல்லாது வேறு மாநிலங்களிலும் லட்சம் பேர் உள்ளனர். எனவே இனிவரும் காலங்களில் ஐயா வைகுண்டரை பற்றி அவமதிப்பு நடந்திடாமல் தடுத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் அவதார நாயகன் ஐயா வைகுண்டரின் உண்மையான வரலாற்றை சேர்த்திட வேண்டும். கேரள பாடத்திட்டத்தில் ஐயா வைகுண்டரின் வரலாறு இடம்பெற்றுள்ளது. மேலும் தேர்வு அதிகாரிகள் இதற்கு மன வருத்தத்தை தெரிவிப்பதோடு ஐயாவளி பக்தரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வாறு முத்துக்குமார் தெரிவித்துள்ளார்.